அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்லிட்டுருக்காரு, 2 பேரும் புடிச்சு தான் பழகணும். அப்புறம் அவன் வேணான்னு சொல்லிட்டா. இதில என்ன தப்பு இருக்கு? இந்த ஆள் என்னமோ ஓவரா இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. யாரு ப்ரோ இவரு? இவரெல்லாம் எதுக்கு ப்ரோ என்னை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு கம்ருதீன் ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட சொல்லிட்டுருக்காரு. வினோத்தும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. எப்படி வந்துட்டு இத பத்தியெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கலாம் அந்த ஆளுக்கு? அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இன்னொரு ஆள பத்தி எப்படி பேசலாம்? அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் கம்ருதீன் வந்து சுபிக்ஷா கிட்டயும் சொல்லியிருக்காங்க. நான் அப்புறம் டீசென்ட்டா ஒதுங்கிட்டேன். எதுக்கு இவ எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கணும்? அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். அப்புறம் விக்ரம் வந்துட்டு இங்கே பாருங்கள், லேடிஸ் விஷயத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுண்ணே அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்டே சொல்லிடுறாங்க. உங்கள் பிரச்சனை அது நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அரோராவுமே வந்துட்டு கம்ருதீன் கிட்டே நீ ஏன்டா இது பண்ண இது அதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, நீ விட்டுரு, நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு வந்துட்டு காம்டவுன் பாரு, இதெல்லாம் மண்டை கேத்திக்காதன்னு சொல்லிட்டு அழுது அடி சீனை போட்டிருக்காங்க. எனக்கு பிடிக்காதுன்னா வந்துட்டு இவன் வேணும்னே பேசி பேசி எப்படி இது பண்ணிட்டு இருக்கான் பார்த்தியாண்ணே, இதெல்லாம் வேணும்ண்ணே, வேணும்னே பண்ணுறதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட பாரு வந்துட்டு சாமானத்தை கழுவிக்கிட்டே சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் லக்ஸுரி டாஸ்க் வைக்கிறாங்க. லக்ஸுரி டாஸ்கில் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு படிக்கிறாரு. எல்லாருமே போகலாம் ஒரு பக்கம். அதாவது 2 டீம்லேருந்து 7 பேர் போகணும். சாப்பாடு வச்சுருப்பாங்க. ஒன்று அத்தான் பொத்தான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அத்தான்னா வந்துட்டு நார்மலான ஸ்வீட்டு நார்மலான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பொத்தான்னா வந்துட்டு அதில் உப்போ இல்லை சர்க்கரையோ ஏதோ அதோட டேஸ்ட்லேருந்து மாறி இருக்கும். அதை வந்துட்டு எதிரணியில் இருக்கிறவங்க அது அத்தானா பொத்தான் இதுவா உணவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி டாஸ்க்கு. யார் அந்த 7 பேர் கலந்துக்க போகிறீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க திவாகரை ஒதுக்கி வைக்கிறாங்க சூப்பர் டீலக்ஸில். அதனால் திவாகர் காண்டாகி இந்த டீமே எனக்கு பிடிக்கல பிக் பாஸ், இவங்க பார்ஷியாலிட்டி பண்ணுறாங்க, சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, சாப்பாடு விஷயத்தில் கூட இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேச உடனே கடுப்பான சபரி என்ன சீப்பாக இது பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, என்ன நீ சாப்பாடு விஷயத்துக்கு போய் இப்படி சொல்லிட்டு இருக்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லுன்னு கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்காரு. அப்புறம் பிரவீன் எல்லாரும் பேசி இது பண்ணி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அவங்க டீம்லேருந்துன்றதை சொல்கிறாரு. டேஸ்டிங்க்கு வினோத், கலை, ரம்யா, கனி இவங்க 3 பேரும் டேஸ்டிங் போகிறாங்க. மிச்சம் இருக்கிற 3 பேர் சபரி, எஃப்ஜே, வாட்டர்மெலன் இவங்க 7 பேர் தான் அதில் கலந்துக்க போகிறதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிபி டீமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரவீன் சொல்கிறாரு, விக்ரம், கெமி, வியானா, பிரவீன் இவங்க 4 பேரும் டேஸ்டிங் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அரோரா, சுபிக்ஷா, பாரு இவங்க எல்லாரும் வந்துட்டு எங்கள் கூட வந்துட்டு அந்த 7 பேர் அதாவது அத்தானா பொத்தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கள் கூட எல்லோரும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் போகிறாரு. விக்ரம் போயிட்டு ஏதோ ஒரு கஞ்சி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, அதை சாப்பிட்றாரு. சரியான உப்பு. அவர் சாப்பாட்லேயே வந்துட்டு அவர் ஒரு ஃபேஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க செத்தான்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்தது. வாட்டர்மெலான் வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டாருன்னு ஒன்று காண்டாயிட்டு நீ எதுக்கு தப்பாக சொல்லிட்டு இருக்க அமைதியாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி செத்தான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க. அடுத்தது கனி போகிறாங்க. கனி போயிட்டு அப்படியே ஒரு ரியாக்ஷனோட ஒரு ஜூஸ் குடிக்கிறாங்க பாருங்கள். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அது அத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிபி டீம் கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேருக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ஆகுது. இதே மாதிரி ஒரு 4 பேர் வராங்க. 4 பாயிண்ட்ஸ் 2 பேருமே ட்ராவில் இருக்குது. அதனால் துஷரும் கம்ருதீன் தான் வந்துட்டு உள்ளே ரூமில் இருக்காங்க. அவங்க தான் விளையாடாதவங்க. அவங்கக்கிட்ட ஏதோ கிளாஸில் ஜூஸ் மாதிரி கொடுத்து அமைச்சிருக்காங்க ஸ்டோர் ரூமில். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க அவங்க. அப்போ யார் 2 பேர் அதில் வந்துட்டு கலந்துக்க போகிறீங்க? 2 பேர், அதாவது இந்த டீம்லேருந்து ஒருத்தர், அந்த டீம்லேருந்து ஒருத்தர் போய் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் பிபி டீம்லேருந்து சுபிக்ஷா வந்து போகிறாங்க. அவங்க குடிச்சதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு அது செத்தான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ். ஆனால் அது அத்தான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ். வாட்டர்மெலன் போயிட்டு ஜூஸு ஒரே மடக்கில் குடிச்சிடுறாரு. ரியாக்ஷன் எதுவுமே இல்லாமல் சிரிச்சிட்ருக்காரு. ஆனால் இவங்க கரெக்டாக அத்தான்னு சொல்லிடுறதுனால பிபி டீம் வின் பண்ணிடுறாங்க. பிபி டீமுக்கு 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்ததாக எல்லாம் வெளியே வந்து சந்தோஷப்பட்டு அப்படியே கொண்டாடிட்டு இருக்க. அப்புறம் லக்ஸுரி ரூமுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நிறைய பேர் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் கம்ருதீன் மட்டும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டின எதுவும் கிடைக்காதனால தேடிட்டு இருக்காரு. சரி ஓகே பரவாயில்ல, வா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவுட்டுன்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை தவிர மிச்சம் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்ததும் எண்ணுறாங்க. எண்ணிட்டு 800 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. எல்லாம் அவங்களுக்கானது வரைக்கும் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் பிக் பாஸ் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்ததான் இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க பிக் பாஸ்.
யார்டா அந்த பையன் அப்படின்ற டாஸ்க்கு. ஒரு பவுல் ஃபுல்லாக சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்டில் இருக்கிறத எடுத்து படித்து பார்த்துட்டு அந்த டைலாக் ஏற்றது யாரெல்லாம் எத்தனை பேர் போட்டிருக்காங்களோ அத்தனை பேர் சொல்லணும் அப்படின்றது தான் வந்துட்டு டாஸ்க்கே. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரோரா வராங்க. அரோரா வந்தவொடனே பிக் பாஸ் வந்துட்டு சூப்பர் அரோரா, இது வரைக்கும் எந்த டாஸ்க்லையுமே நான் கூப்பிடாமல் நீங்கள் வந்துட்டு முதலாக வந்தது கிடையாது, இதில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, வெல்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு டைலாக் சொல்லி இதில் இவங்கெல்லாம் காக்கா கூட்டங்க அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, 3 பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இவங்க வந்து பாரு, திவாகர், கலைன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கமும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தது கலை வராரு. பாய்சன் பாட்டில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே வினோத்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் என்ன தான் சொல்லுவான்ட்டு, இவன் என்ன தான் சொல்லுவான்னு தெரியும்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வினோத் வராரு. இவங்க தான் இந்த வீட்டில் அத்தான், இவங்க தான் செத்தான் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னா, அத்தான்றது கனியக்காவை சொல்கிறேன், செத்தான் வந்துட்டு கலையை சொல்லுவேன், எனக்கும் தெரியும்ட்டு இவங்க மாறி மாறி இவங்க வழக்கம் போல் பேசிக்கிறாங்க. அடுத்தது கம்ருதீன் வராரு. இவங்களுக்கு மேல் மாடி காலி அப்படின்னு நீங்கள் யார் 2 பேரும் நினைக்கிறீங்கன்னு திவாகர் அண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்கிறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பாயிடுது. அடுத்ததாக நம்ம திவாகர் வராரு. முகத்துக்கு முன்னாடி சிரிச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டு வேட்டு வைப்பாங்க, அவங்க யாருன்னு சொல்லி கேட்க வினோத்தும் பிரவீனும் அப்படின்ற மாதிரி சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. அடுத்தது கனி வராங்க. அவங்களுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க, பவலை காமிப்பாங்க, அவங்க யாருன்னு சொல்லி கேட்க வாட்டர் மிலானும் பாருன்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேமியும் பார்த்திங்கன்னா நடிப்பு அரக்கனுக்கே டஃப்பு கொடுக்குற 2 பேர் அப்படின்னு யாருன்னு சொல்லி கேட்க பாரு அண்ட் வியானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது விக்ரம் வராரு. இவங்களுக்கு பேமெண்ட்டே வேணாம், பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற 2 பேர் யாருன்னு கேட்குறாங்க. அதில் வந்துட்டு இவர் முதல்ல நல்லா தான் சொல்கிறாரு, சபரி அண்ட் பிரவீன் அண்ட் கேமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பிக் பாஸே கூப்பிட்டு எனக்கு தைரியமாக சொல்லுங்கள், அசிடிட்டி மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்களே அப்போ தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க கம்மியாக வேலை செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கலை பேரை சொல்கிறாரு. அது திவாகர் பேர் சொல்கிறாரு. சரி விட்டுருங்க விக்ரம், நீங்கள் வேறு யார் பேராச்சும் வேறு யார்கிட்டையாவது இதே சீட்டை கொடுத்து அவங்க தைரியசாலி யாராவது இருந்தால் அவங்கள வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விக்ரமை உட்கார வச்சிடுறாரு பிக் பாஸு. எஃப்ஜே வராரு. சேம் கொஷினுக்கு ஆன்சர் வந்துட்டு திவாகர், துஷர், கலை இவங்க 3 பேரை வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கொஷினும் வந்துட்டு நீங்களே எடுத்து படித்து அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகர் காண்டாயிட்டு அவர் பேரை சொன்னோன்னே இவங்களெல்லாம் நாமினேஷனில் ஒரு வாட்டி நிற்க சொல்லுங்கள், அப்படியே சீக்கு வந்த கோழி மாதிரி எப்போ பாரு பெட்ஷீட்லேயே போய் பத்துக்கிறது, நான் ஒரு டைம் கூட இந்த தம்பி ஏதாவது வேலை செஞ்சு இது பண்ணியோ பார்த்ததே கிடையாது, இவரெல்லாம் சொல்கிறாரா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எஃப்ஜே செமையாக டீல் பண்ணார். அங்கே வந்து பட்டி அடிக்கிறது, இது பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் பாரு வந்துட்டு கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. பாருண்ணே இந்த மாதிரி குரல் இதெல்லாம் நல்லா காமிப்பாங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. செம்ம காண்டாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. மாறி மாறி லபோ 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 லபோன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு எஃப்ஜேவை வந்துட்டு அடுத்த சீட்டை படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் நடுவில் பேசினாலும் இந்த திவாகர் வந்துட்டு கத்திகிட்டே கிடக்குறாரு. அப்புறம் இதுக்கு நடுவில் வந்துட்டு இவங்க இப்படியே தான் பண்ணிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீட் எடுத்து வச்சுட்டு விக்டம் கார்டு இவங்களில் யாருன்னு நினைக்கிறீங்க, விக்டம் கார்டு வச்சுட்டு விசிட்டிங் கார்டை பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி யாரை நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க அவங்க வந்துட்டு கம்ருதீனும் அரோராவையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வராரு. எஃப்ஜே வந்துட்டு இவங்க வந்துட்டு கொலை அடி சண்டைக்கு வந்துட்டு இவங்களுக்கு யாருமே டஃப்பு கொடுக்க முடியாது, இவங்க தான் இதில் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்கன்னு சொன்னோன்னே உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே இந்த பாரு நீயா ஒழுங்காக கையை தூக்கிடு, அப்புறம் நான் சொல்லிட்டேன்னு இது பண்ணாதன்ற மாதிரி சொல்ல பாரு வந்து சிரிச்சுக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. அப்புறமா பாரு, கம்ருதீனும் அதில் ஒரு ஆள், அப்புறம் ரம்யாவோட ஃபுல் இது யாரும் இந்த வீட்டில் பார்க்கல, அவளுக்கெல்லாம் யாருமே டஃப் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கலாய்ச்சி விட்டுறாரு. அடுத்ததாக வியானா வராங்க. இவங்கள பற்றி புலம்பாத ஆளே கிடையாது வீட்டில், அவ்வளோ பேர்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு பாருன்றதை சொல்கிறாங்க வியானா. செம சிரிப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் திவாகர் அண்ணா உட்பட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்புறம் ரம்யா வராங்க. ரம்யா வந்தோடனே சாப்பிட்றது தூங்குறது அப்படி இருக்கிற ஆள் 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்க வாட்டர் மிலான் அண்ட் பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வாட்டர் மிலான் காண்டாயிட்டு இந்த அம்மா மட்டும் நான் தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா சொல்லுங்கன்னு ஒன்று திவாகர் அண்ட் கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே திரும்பவும் ஃபைட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. நீ என்னத்த பண்ணுற, நீ என்ன பண்ணுற, நீ எப்போ பாரு உடம்பு சரியில்லைன்னு கன்செஷன் ரூம் போகிறது தான் வேலையை வச்சுட்ருக்க, அப்படி இப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உயின்னு ரம்யாவும் மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு தகுதியே இல்லை இதுகிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்ல சபரி உடனே புந்துன்னு வந்துடுறாரு. ஏன் தங்கச்சி நீ எப்படி பேசலாம், நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அவர் ஒரு பக்கம் காண்டாயிட்டு கத்த ஆரம்பிக்க, என்ன உன் தங்கச்சி மாதிரி ஓவரா பண்ணிகிட்ருக்க என்ன அப்போ அப்படின்னு இவரு ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்க. மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குரூப்பீசம் பண்ணுறது நல்லது கேட்குறதுக்கு வந்துட்டு குரூப்பீசம் பேர்னா அது பண்ணலாம் தப்பு இல்லைன்னு சேதுபதி சாரே சொல்லியிருக்காருன்னு கனி ஒரு பக்கம் எழுந்து டைலாக் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக ரம்யா வந்துட்டு அரோராவும் கலையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அப்படி தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேணும்னே வினோத்தும் எஃப்ஜேவும் வந்துட்டு இங்கே நம்மளோட வாட்டர் மிலானும் பாருவும் வந்துட்டு சண்டை போட்டாங்க இல்லையா, மற்றவங்க சொல்கிறதுக்கு வரும்போது அதே மாதிரி பண்ணி காமிச்சு சீன் போட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஃபண்டாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஃபைனலாக கம்ருதீனும் வியானாவும் ஒன்றா வராங்க. இவங்க வந்துட்டு ஜெயிக்கிற குதிரை கூட தான் வந்துட்டு சவாரி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்துட்டு முதல் எடுத்தோடனே கம்ருதீன் வந்துட்டு வாட்டர் மிலான் பேரை சொல்கிறாங்க. அது இதுன்னு வந்துட்டு இதுவும் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க வந்துட்டு வியானா கரெக்டாக சொல்கிறாங்க. திவாகர் அண்ணன் தான் வந்துட்டு ஜெயிக்கிற குதிரை, அவர் மேலே ஏறி வினோத் அண்ணன் சவாரி செஞ்சுட்ருக்காரு. சரியான விளக்கத்தை சூப்பராக சொன்னாங்க. அப்புறம் எஃப்ஜே கனி சபரி இவங்க 3 பேரும் குரூப்பாக தான் எங்கே போவாங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி நம்ம அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் இருப்பாங்க. அப்படி இப்படின்னு போட்டு சூப்பராகவே உடச்சிட்றாங்க. செமையாக இருந்துச்சு அதை சொல்லும் போது. சரி ஓகே ஏற்றுக்கிறோன்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு வியானா உண்மையிலே சூப்பரு, கரெக்டாக வந்துட்டு வெரி 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 வெல் டன். இந்த டைம் தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க மூஞ்சி பார்க்கணுமே. கனிக்கு எஃப்ஜேக்கு சபரிக்கு போன போக்கே சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க. செம்ம சூப்பராக த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த எபிசோட்னே எனக்கு தோணுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.